ஆமா, இவர் தான் மாப்பிள்ள. வெல் எஜுகேட்டட், ரிச் ஃபேமிலி அண்ட் வெரி டீசன்ட் பீப்புள். உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, இல்ல உனக்கு ஏதாவது கேட்கணும்னா கேளு. ஹாய். ஹை ஹை. மாடு ஓட்டாத. உன்னை பத்தி கௌரவமா சொல்லியிருக்கேன், ஒழுங்கா நடந்துக்க. How are you? All right. ஐயோ தண்ணி காட்டுறா. You like me? Yes. மேஜிட்டாயா. யோ, உன் பையனுக்கு இந்த இடம் நிச்சயமா அமைஞ்சிடும். கரெக்டா அடிக்கிறான். ஒரு புது கண்ணாடி வாங்கி கொடுத்துறேன். You ask. வரதட்சணை? என்னடா முழிக்கிற? சீக்கிரமா நோன்றா. நோண்ட மாட்டேன் அப்பா. யோ, என்ற பையன் நான் ஒழுக்கமா வளர்த்திருக்கேன், அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். யோ, உன் பையனுக்கு தான் அறிவு கிடையாதுன்னு நினைச்சேன். உனக்கு சுத்தமா கிடையாது. என்ன நோன்னு சொல்றாங்கறத கொஞ்சம் வேகமா சொன்னேன். இங்கிலீஷா? தெளிவா சொல்றது இல்லையா? கண்ணு நீ சொல்லிடு. நோ. கேட்டுக்கமா. Are you graduate? நோ. You bloody cheat. Yes. சுத்தம். Please come. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கோவிந்த கோவிந்த. யோ தரகற, என்னையாது படிச்சவன் ஃபாரின் ரிட்டர்ன் சொன்ன பார்த்தா காட்டா மாதிரி தெரியறான். உண்மையை சொல்லு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அவர் இங்கிலீஷ் சரளமா பேசுவாருங்க. சமீபத்துல ஒரு 3 மாசம் பிரான்ஸ்ல பாரிஸுக்கு போயிருந்தாருங்க. அங்க இங்கிலீஷ மறந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப பிரெஞ்சுல பேசினா தான் அவருக்கு புரியுதுங்க. அப்படியா? ரொம்ப சரி. அம்மா, உனக்கு தான் பிரெஞ்சு தெரியுமே, பிரெஞ்சிலே கேளு. என்னையா ஏடா கூடமா போய்கிட்டு இருக்குது. இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒழுக்கமா மரியாதையா பேசாம எந்திரிச்சு அந்த ஆள் காலை பிடிச்சு கஞ்சி அப்படியே ஓடிடுவான். இல்லன்னா முதுகுல டின்னு கட்டிடுவானுங்க. ஐயா, என்ற பையனுக்கு நோ படிப்பு, நோ பொண்ணு, நோ மேரேஜ்ங்க. உன் மகன் தான் அடி வாங்குவான்னு நினைச்சேன். அநேகமா நீயே அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன். காலைல வந்து மன்னிப்பு கலியா. செருப்பு தட்டு கும்பிட மன்னிச்சுங்க. யோ, 3 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடு. 2 நிமிஷம் ஓடிடுறேன். அட பாதியில விட்டு ஓடி போறா. என்றா தூங்கிட்டியாக்க கால் எடுத்து போடு. முடிஞ்சு போச்சு, எல்லாம் எந்திரா போலாம். அப்ப கல்யாணமா தவளுக்கு சொல்லி வச்சிருக்காரு, அடிப்பானுங்க வந்து வாடா. Stupid fellows. என்னம்மா கூப்பிட்டீங்களா? போயா வெளியே. சரிடா புண்ணாக்கு. என்னங்க வந்த கலப்பு தீர காப்பியை சாப்பிட்டுட்டு பேசுவோமா? அதுவும் பாயிண்ட் தான். அம்மா காஃபி எடுத்துட்டு வாமா. எனக்கு ஒரு வரக்காப்பி. மாப்பிள்ளைய அறிமுகப்படுத்தலையே. இவர் தான் மாப்பிள்ளை. வணக்கம். இவரு அவரோட அப்பா. வணக்கங்க. வரக்காப்பியாக்கு மாப்பிள்ளை கொடு. காஃபி சாப்பிடுங்க. ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ திலோத்தமா, இருதயம் உந்தன் பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ திலோத்தமா. என்னங்க காஃபி? நீ போய் தங்கச்சியை வர சொல்லு. போம்மா. எது தங்கச்சியா? அப்ப இது கல்யாண பொண்ணு இல்லையா? இல்ல. அப்புறம் நமக்கு என்ன வியாபாரம்? தரகர் வேலை தான். உன்னை எவையா கேட்டா முந்திரி கொட்ட மாதிரி வாய்ந்து வரலடியா? நமக்கு என்ன வியாபாரம்ங்க? புண்ணாக்கு மண்டி. அடடடடட, ஒத்து போற வியாபாரம். 10 படி பால் ஜாஸ்தியாவே கறக்கலாம். யோ, மாட்டுக்கு தீவனம் போட்டு கட்டுப்படி ஆகல, பேசாம இந்த இடத்தையே முடிச்சிரு. புண்ணாக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாரு. அதனால தானே இந்த இழிச்சு வாயினை பிடிச்சேன். நீ பெரிய ஆளியா, எங்கேயோ போயிட்டு நீ சிரிக்காத. வாம்மா வா. மாப்பிள்ள இதான் கல்யாண பொண்ணு. அம்மா மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க. நான் உங்க பொண்ணுகிட்ட தனியா பேசணும். என்னங்க இது தனியா பேசணுங்கிறான்? ஏடா உடம்பு ஏதோ ஆயிடுச்சுன்னா? என்னங்க காலம் எவ்வளவு மாறிக்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிறது சர்வ சாதாரணம். பின்ன அப்பனே ஒத்துக்கிட்ட, நீ என்ன பொறாமப்பட்டுக்கிட்டு மவனே? நீ போய் பேசு, அவனை கூட்டு போ. நல்ல விளாவரியே பேசிட்டு வாங்க, போங்க. நல்லா பேசுங்க, நிதானமா பேசிட்டு வாங்க. யோ, சின்ன சிறுசுக ஏதோ மனம் விட்டு பேசுவாங்க, நீ ஏன் நடுங்குற? நடுங்காம பேச போறது ஓமாவன், அதான் வவுத்த கலக்குது. ஏமா முதல்ல காப்பி கொடுத்தாங்களே அவங்க யாரு? எங்க அக்கா. அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா. எதுக்கு? நீ கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். என்ன கூப்பிட்டீங்களாமே நீங்க? கொஞ்சம் கதவு மூடுறியா? அதுல அந்த பெரிய பொண்ணு
உள்ள போகும்போதே நினைச்சேன் ஏதாவது வில்லங்க வரும்னு. என்னங்க இது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் பொண்ணு விவரமான பொண்ணு. வெளியில வந்த உடனே விசாரிப்போம். என் பையன் உயிரோட வெளியே வருவானே. ஐயோ தரகிற என்ற பையனோட நிலைமை பாத்தியா? உன்னோட பொண்ணு உள்ள கூட்டிட்டு போய் கூட்டி பெருக்கி எடுத்துட்டா போடுறது. மவனே என்னடா கோலம் இது? எல்லாம் உன்னாலதாயா? ராசா வாடா மவனே. என்னடா இதெல்லாம்? அம்மாடி உள்ள என்ன நடந்தது? தங்கச்சி வந்து மாப்பிள்ள உன்னை கூப்பிடுறாருன்னு சொன்னாப்பா. நானும் உள்ள போனப்பா. உன்னை பிடிச்சிருக்கு, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பா. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பா. பரவாயில்லன்னு சொன்னப்பா. 2 குழந்தை இருக்குன்னு கூட சொன்னப்பா. அந்த சனிங்களை கலட்டி விட்டுரு, ஏன் கூட வந்துரு, புது வாழ்க்கை அமைக்கலாம்னு சொன்னப்பா. இது தப்பாப்பா? தப்பே இல்லடா கண்ணு. ஏமா நீ இவனை கூட்டித்தானே பெருக்குன? இப்ப பாரு இந்த நாய இவனை பெற்றதுக்கு நானே என் தலையில அடிச்சுக்கோடு. கல்யாணம் பொண்ணு ஏன் வீட்டுல வச்சுக்கிறீங்க? யோ நீ என்ன புரோக்கரா இல்ல சாணம் பிடிக்கிறவன கால் இந்த ஆட்ட இப்படி ஆட்டி ஆட்டி தானே கல்யாணத்தை கெடுத்துட்டு இருக்க. நீங்க புண்ணாக்கு நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் பார்த்து தான் எனக்கு கல்யாணமே நடக்கல. இந்த தடவை நானே பாத்துக்கிறேன். என்னங்க பையன் எப்படி சொல்றான்? அப்படி என்ன சொல்லிட்டான்? கட்டிக்கு போற அவன் தானா? அவனும் மனுஷன் தானே? 2 கேள்வி கேட்கட்டுமே. அதுக்கு அவன் கமிஷன் ஒண்ணு குறைச்சிட மாட்டேன், கவலைப்படாத. மவனே நீ நல்லா கேளுமா. இன்னைக்கு அவன் பக்கம் காத்தடிக்கலான்னு பாக்கலாம். நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல? இருக்கு. அட பொண்ணு வருது. பொண்ணு என்னையே பாத்துட்டு வருது. நான் மாமா இதான் மாப்பிள்ள. பொண்ணு நல்லா கட்டப்படம் பாரு. வாங்க வாங்க வாங்க. நாங்கதான் வந்துட்டுமே. நீங்க வாங்க உட்காருங்க. அம்மாடி இதுதான் மாப்பிள்ள, நல்லா பாத்துக்கோ. மவனே இதான் பொண்ணு, ரொம்ப நல்லா பாத்துக்க. அப்புறம் மத்தல பேசி முடிச்சிடலாம்ங்களா? என்னவா சும்மாரியா? இங்க வருமா, அனுபவ ரீதியா சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன். நீ சொல்ல போற பதில வச்சுதான் நமக்கு கல்யாணம். தாராளமா கேளுங்க மாப்பிள்ள. என் பொண்ணு சகலகலாவல்லி. அதான் பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுது. நிறுத்துங்க. சரி இங்க வருமா, நான் சாப்பாட்டு பிரிய. எனக்கு விதவிதமா சாப்பிட்டு தான் பழக்கம். உங்க வீட்டுல விதவிதமா வாய்க்கு ருசியா விதவிதமா சமையல் பண்ணுவேன். அப்ப சமைக்கிறானும் உனக்கு உண்டு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு அசதியா வருவேன். அப்ப நீ ஒரு பாட்டு பண்ணியன்னா நான் அசந்து தூங்கிடுவேன். இவன் எப்படி தூங்குவான் நமக்கெல்லாம் தெரியும். அதனாலதான் கேக்குறேன், உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா? அது என்ன அப்படி கேட்டீங்க? பள்ளிக்கூடத்துல என் பொண்ணுதான் பாட்டு பாடு. நீ பாடுமா? என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி. இதான் 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 எனக்கு வேணும். எல்லாரும் உட்காருங்க. என் பொண்ணு பாட்டு எப்படி? அப்ப பாட்டு பாடுறானு உங்களுக்கு உண்டு. அதே ஒத்துக்குச்சு. அப்ப பேசி முடிச்சிடலாம். அட இருங்கப்பா. என்ன கல்யாணம் 1000 காலத்து பயிர். இப்ப நான் கேட்க போற கேள்வியில்தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அப்படின்னு கேளு. இங்க வருமா, இதுவரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்டுட்டேன். இப்ப நான் கேட்க போற கேள்வி உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் ரகசியமா உங்ககிட்ட சொல்லுவேன், நீ ரகசியமா என்கிட்ட சொல்லணும். யார பார்த்து என்னடா கேள்வி கேட்ட? என்னம்மா மாப்பிள்ளை கையை நீட்டி அடிச்சு போட்டேன். மாமா இந்த பக்கம். மாப்பிள்ள என் பொண்ணு குழந்தை மாதிரி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என் பொண்ணுகிட்ட என்னதான் கேட்டீங்க? என்னடா சொன்ன? இது ஆளாளுக்கு பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி முன்னாடி கொண்டா பாட்டியை கூட்டிட்டு வந்து நானு மரியாதையா நடந்துக்க கத்துக்க. பெரிய பாட்டி கூட்டு வந்துட்டியா? ஏன் வாங்கி கட்டிக்கிற? ஏன்டா மவன ஆளாளுக்கு செயினி போட்டு கிழிக்கிறாங்களே, அப்படி என்னடா காதுல போய் கேட்டு நீ? எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை வத்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். மவனே என்னடா கேட்டு நீ? எல்லாத்துலயும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை வத்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். இது தப்பாப்பா? இது தப்பு இல்லடா மகனே, உன்னை பெத்தம் பாரு. அதான்டா தப்பு. பாருங்கய்யா, உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா திட்டவட்டமா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? நான் உங்களை கூட்டிட்டு போற இடத்துல இவன் இந்த வாயை திறக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் நாம 2 பேர் தான் பேசிக்கிறோம். சம்மதம்னா நான் வர்றேன், இல்லன்னா நான் கைண்டுக்கிறேன். யோ உட்காரி அவசரப்பட்டு அவனை கேட்டுக்கிட்டியா? பொண்ணு பார்க்க போற இடத்துல கம்முன்னு கப் சுப்புன்னு போய் உட்காரணும். என்ன? அங்க போய் கழுத்தை அறுத்தாலும் சரி பேசக்கூடாது. பேசுவியா? கத்தியால குத்தி கொலையே செஞ்சாலும் சரி பேசவே கூடாது. பேசுவ நீ? பேசவே கூடாது.
அப்படி போடு என்ற பையனல்ல 14 மாசத்துல பிறந்தவன். பையன் உஷாராயிட்டான். புறப்படுவோம். இந்த தடவை முடிச்சிடுறேன். அதுக்கு என்ன முடிச்சிட்ட போகுது. வணக்கங்க. வணக்கம். இதான் மாப்பிள்ளை பையன், இது அவனோட அப்பா, இது என் பொண்ணுங்க. நீ பேச்சுவார்த்தை தொடங்க, அதுக்குள்ள அவசரப்படுறியா? மாப்பிள்ளை உங்க பேர் என்ன? பேரு மன்னாரு. ரொம்ப கேவலமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கீங்க? அது பெரிய படிப்புங்க. பெரிய படிப்புனா அதாவது MA MSc PhD அந்த மாதிரி பெரிய படிப்பு. எங்க படிச்சாருங்களா? எங்க படிச்சாரு? தாய்லாந்துல படிச்சாரு. அது மட்டும் இல்லீங்க, லண்டன், பாரிஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து நாடு நாடா பேயா அலைஞ்சில படிச்சிருக்காரு. அமெரிக்கா. மாப்பிள்ளை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏம்மா மாப்பிள்ளை வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, பேச வராதோ? எனக்கு அதான்ப்பா சந்தேகமா இருக்கு. எதுக்கு ஏமாந்திராம இருங்கப்பா. யோ, நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் பேசாம நீங்க 2 பேருமே பேசிக்கிட்டீங்களே, என்ன மாப்பிள்ளையும் ஒரு வார்த்தை பேசிட்டியா? அது ஒண்ணு இல்லைங்க, அப்பாவுக்கு எதிரில பையன் எதுவுமே பேச மாட்டாரு, அவளை அடக்கம் கிழிஞ்சது போ. பொண்ணு பிரியப்படுறா, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால எதுவும் பேச மாட்டாரு. உங்க பொண்ணு பிரியப்பட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் மணிக்கணக்கா பேசட்டுமே. என்னங்க பெரிய சூழ்நிலை, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. ரொம்ப பிரியப்படுறாரு, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்களேன். கண்ணு ஒரு வார்த்தை எடுத்து விட்டுறேன். இது கழுத்தறுத்தால் பேச மாட்டியா? டேய் அது வீட்டுல கொடுத்த சத்தியம்டா, இப்ப பேசலடா காரியம் கெட்டு போயிரு. பேச மாட்டேங்கிறானுங்க. பேச மாட்டானா? ஏண்டா புரோக்கர் திருட்டு பயல, இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? வாய் பேசாத பயல கூட்டியாந்து என் பொண்ணிய கேக்குறீங்க? போடுங்கடா. எத்தனை நாய்களா? ஐயோ சார் வேணாம். என்னடா முடிக்கிற? ஒழுங்கு மரியாதையா ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லு. பேச சொல்லு. இருக்கு. டேய் கண்ணா பேசுற சாமி. ஏற்கனவே புரோக்கரோட பல்லு பகடல எகிரி போச்சு, என்ன போட்டு மிதிச்சிடுவாங்க. பேசுறாங்க. அது பேசு. ஐயோ ஊர விட்டு ஓடுங்கடா. ஒரு நிமிஷம் கூட ஓடுங்கடா. நேர மாட்டாது. அடிக்கங்க. அந்த ஆளு மிதிக்க என்ன மிதிக்காதீங்க. உங்க காலை புடிச்சு கெச்சி கேட்டுக்கறேன். டேய் சாமி ஒரு வார்த்தை பேசிறா, டென்ஷன் ஆயிட்டாரு. எது குத்தி கிழிச்சு கொன்னாலும் பேச மாட்டியா? பேச மாட்டீங்கறாங்க சார். ஐயோ பேச பண்ணி. அட பாவி பயலே, என்ன வந்து இப்படி ஓடிங்க. தரக என்ன என் பையனுக்கு பொண்ணு பாக்குறது பாதியிலே விட்டுட்டு நீங்க இங்க பாத்தியாயா, உன் பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. என்னுடைய சர்வீஸ்ல நானும் எத்தனையோ பேர் கல்யாணம் செஞ்சு வச்சு கை நிறைய சன்மானம் வாங்கி இருக்கிறேன். ஆனா உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையில இது வரைக்கும் பணம் வரல, பெரும் காயம்தான் வந்திருக்குது. ஐயா ஒரு அழகான பையனுக்கு பொண்ணு பாக்குறது சாதாரண விஷயமா? இப்படி காயமெல்லாம் படத்தா செய்ய. யோ என்னையா நீயே இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ற பையன் கதி என்ன ஆறுது? பாரியா, உன் பையன் ஒரு ஞான சூன்யம். பேசாம அவன் தலைய மழுங்க மொட்டை அடிச்சு கழுத்துல கொட்டைய மாட்டி கையில சட்டிய கொடுத்து 4 திசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத எங்கயாவது பழனியிலயோ திருப்பதியிலயோ கப்பறைய வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காரு. பாரு ரொம்ப பேசாத, கடிச்சாலும் கடிச்சிருவா. ஏயோ உன்னை கடைசியா கேக்குறேன், ஏதாவது ஒரு கழுதை பார்த்து கட்டி வையா அவனுக்கு. சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால ஒரு அருமையான இடம் இருக்கு, அங்க இவனை கோத்து விட்டுறேன். சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? பொண்ணு வீட்டுல காலடி வச்ச உடனே நீயோ உன் பையனோ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஐயோ பேச மாட்டேமா? வாடா கண்ணு பொத்திட்டான் பாத்துக்க. எல்லாருக்கும் நான் சொன்னது நினைவு இருக்கா? யாரும் எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு சம்மதம்னா தலையை ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க, வாயை மட்டும் திறக்கவே கூடாது. என்ன புரியுதா? ஏமா பாப்பா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? ஏன்பா உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏங்க உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? அப்ப எந்திரிங்க. பாப்பா கிட்டவா, இந்தா புடி, தாலியை கட்டு. எம்பாடு ஒம்பாடுன்னு உன் பையனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன், கமிஷனை வெட்டு. யோ கொஞ்சம் சும்மாரியா, பொண்ணு மாப்பிள்ளை ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கமிஷனை வெட்டுற வெயிட் பண்ண. மவன ஒரு 4 வார்த்தை பேச பொண்ணுகிட்டா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. பேச சொன்னா பாடிக்கிட்டு பேசுறானா? என்ன சிரிப்பு, இவன் சிரிச்சாலே இப்படி இருக்க, அவ பேசுனா எப்படி இருக்கும்? நீ வாயை திறந்து என்ன மாமான்னு ஒரு தடவை கூப்பிடுமா? ஐயா
பொண்ணு ஏதோ பப்ளிக் காம் சாப்பிட்டு போலுக்குது, உதடு ஒட்டிச்சு போலுக்குது. நீ பேச சொல்லு, பேசு மகனே, பேசு. மாமான்னு கூப்பிடுமா? போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயில்லாத பொண்ணை பத்தி கட்டி வச்ச உன்ன பொண்ணுக்கு வாய்தான் இல்ல, மத்தபடி உனக்கு பொண்ணு கிடைச்சது இல்ல. இத வச்ச குடும்ப நடத்து. மச்சமுள்ள ஆளுடி, ஆளு கொஞ்சம் நீளண்டி. டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி அறியுது? அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோபிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய், நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்ரூம் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அந்தமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா. ஓடாத, எங்க விட விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு, ஏய், விட மாட்டேன். இல்ல, எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய? என்ன கல்ல கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கல்ல காணும், ரெண்டு சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சுட்டேன். உன்னையே நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா, இருடா. ஐயோ, ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்புடா. என்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம். ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ணே. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு? உங்களுக்கு தான்டா. ஏண்டா என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன? 10 சொன்னேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியும் சொன்னல, எரியலீங்களா? எரியலையாவா? ராத்திரி பூரா இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா? இப்ப நான் தான்டா ஒன்னு எரிய போறேன். பாட்டி பத்து லைட்ல அடிக்காதயா, என்ன மட்டும் அடிக்க. பெட்டு வர்ற வர்றதுல இருக்கேன். ஏறலாமா? தாராளமா ஏறலாம். இப்பதான் புரியுது, பொம்பளை விஷம் போட்டா தான் ஏறணுங்கிறாங்க. ஆட்டோவில் நல்ல கிராக்கி காமிக்கிறேன். அப்பா 100 ரூபா வந்துருச்சு. நீங்க சூடற வரைக்கும் சுத்துனீங்களா? நல்லா சுத்தியாச்சு. ஐயோ அப்பா என்ன குளிரு. என் புருஷன் ஒரு குடியார, அவன் புட்டியை தொட்டான்னா அடுத்தபடி அந்த குட்டியை தொடரும். சீக்கிரம் 100 ரூபாய் எடுங்க. குட்டி சும்மா கும்முன்னு இருக்கியே. என்ன குட்டிட்டு பேசுறா? நம்பிட்டானா? வம்பா போயிருமே. மாட்டிக்கிட்டோமா? காசு முடியா, சீக்கிரம் வீட்டு போனோம். காசா? கையடியா, என்ன காசு கொடுக்காம கைய போடுற? கருப்பா இருந்தாலும் சட்டை விடுவியா? ஓடி குடிக்காத, அது இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. டேய், நீ நினைக்கிற மாதிரி அது இல்லடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் டேய் அத சொல்லுடா. டேய் டேய் ஆயா
என்னாச்சு? அத மட்டும் கேட்காத. அடிச்சாங்களா? அடிச்சுட்டாங்க. எங்க அடிச்சாங்க? அத மட்டும் கேட்காத. ஏதாவது ஆச்சா? ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? அத மட்டும் கேட்காத. காயம் எங்க? அத மட்டும் கேட்காத. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், எங்க அடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன், என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அண்ணா அண்ணா வாங்கண்ணா. எங்கண்ணா போகணும்? பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்ம ஆட்டோ போலாம்ண்ணா. நான் ஏற மாட்டேனே. ஏன்னா ஆப் சரிச்சு கொடுத்தா போதும். பணம் இல்லையா? பணம் இல்லையா? உனக்கு ஒரு சட்டை, பேண்ட், ஒரு பெட்டி. எந்த பக்கம் போற? எந்த பக்கம்? அந்த பக்கம் ஓடிடு. இந்த பக்கம் போன காலையை விட்டு போடா. வந்துட்டாங்க. ஒரு லட்சம் ரூபாய் பரிசு. ஒரு லட்சமா? இந்த படத்தில் காணப்படும் பிரபல ரவுடி ராக்கியை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய். ஐயோ, இந்த பரிசு என்ன கிடைக்கூடாதா? மகனே. மகனே வா. எங்க அப்பா போய் 5-6 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி வந்தாரு? அப்பா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க? இங்கே. சாமி எங்க இருந்து வரீங்க? இமயமலையில இருந்து இப்பதான் வர்றேன். இமயமலையில இருந்தா? இமயமலையில எல்லாரும் ஏறுவாங்க, நீங்க இறங்கி வந்திருக்கீங்க. சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, என் ஆட்டோ தொழில் ரொம்ப ஆட்டங்கண்டு போச்சு. நீங்க மனசு வச்சா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என்ன செய்யணும்? இந்த பேப்பர்ல இருக்கிற எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். மகனே. அப்பனே ஒரு வேலை செய். என்ன வேலை சாமி? என்னை ஏத்திக்கிட்டு போ. சொல்றேன். 1 லட்சம் ரூபாய் எனக்கு தானே. வாங்க சாமி. சாமி நில்லுங்க. உங்க திருப்பாலும் தரையில படக்கூடாது. சல்பேத்திரா சல்பேத்திரா சல்பேத்திரா. சாமி கோயிலுக்கு தானே போனோம்? தீர்த்தசாலை. அதுவும் கோயில் தானே நினைக்கேன். இது வேற தீர்த்தம். வேற தீர்த்தமா? இப்போ நான் சொல்றேன். சாமி தெரியாது என்ன? மகனே மகனே, இந்த இடம் தான். நிறுத்து. இங்க கோயில் இல்லையே. சாமி என்ன தீர்த்தம் சாமி? ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. சாமி அது தீர்த்தம் இல்ல, மருந்து சாமி. தெரியும். தினமும் ஒரு பாட்டில் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் அவன் என் கையில மட்டும் அவன் கிடைச்சான்னா டிராக்டரை வச்சு ஒரே நசுக்கி போடுவேன். சாமி ரூபா கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. நான் நிறைய ரூபா வச்சிருக்கேன், நீங்க அப்புறம் கொடுத்தா போதும் சாமி. இப்ப நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சாமி இந்தாங்க சாமி. 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. சாமி சக்கரை பொங்கலாம் வெண்போலா சாமி? காலையில போகுது, அது பேர் என்ன? விடிஞ்சு கூவுறது கோழி சாமி. அந்த பிரியாணி 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. விபச்சாரம் விபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். சாமி நீங்க அதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது சாமி. அப்படித்தான் சாப்பிடணும்னு எனக்கு என் சம்சாரம் சொல்லியிருக்கா. சம்சாரம் அது ஆளை கொள்ற மின்சாரம். சாமி பிரியாணி காசு கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. ஏன்னா நிறைய பணம் இருக்கு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் கொடுத்தா போதும். மயில் வாகனத்தில் இருக்கு. வாங்க சாமி, மெதுவா வாங்க சாமி, மெதுவா பையன். சாமி தீர்த்தம் பிரசாதம் ஒரு 200, என் மீட்டர் காசு ஒரு 100, ஆக மொத்தம் 300 கொடுத்துட்டு இந்த ராஜி கம்னாட்டி அவனை பத்தி ரகசியம் சொல்றோம் நீங்களே, சொல்லுங்க சாமி. ஐயோ யமா, நீ வாங்கின சரக்கு குடுக்கிற அடியும் பார்த்தா நீ ராஜி கம்னாட்டி தான் இருக்கணும். வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஆமாடா. ஐயோ பாபு, ஐயோ. வாட் இஸ் திஸ்? லட்சம் ரூபாய் பரிசு விஷயத்தை பப்ளிக்கா சொல்லவா இல்ல பிரைவேட்டா சொல்லவா? பரவாயில்ல, இங்கேயே சொல்லு. நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன உள்ள தள்ளிட்டு நீங்க அதை தள்ளிக்கிற மாட்டீங்களே. நானும் உனக்கே கிடைக்கும், உண்மையை சொல்லு. சார் இந்த பேப்பர்ல இருக்க ராஜியை பார்த்தேன் சார். எங்க இருக்கா? என் ஆட்டோல ஏறி ராமநாதன் கல்ல பாம்போட இறங்கி இருக்கா சார். ஐயோ ராமா, என்ன ஆச்சு? ஆயில் தீர்ந்து போச்சு. அதுக்குள்ளேயே ஆயில் தீர்ந்து போச்சு. ஒரு சொட்டு வச்சுனா ஒரு செருப்பால் அடி. வேணாம் வேணாம், ஏன் செருப்பால் நானே அடிச்சுக்கிறேன். என்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்ட வந்தீங்களோ அன்னைக்கு வந்து பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, எல்லாமே கிடைக்கல. ஆக பொம்பளையால உன் தொழில் அஃபெக்ட் ஆயிடுச்சுங்கிற? அதுல என்ன சந்தேகம்? அத நான் ஈடு கட்டுறேன். இப்படி உனக்கு ஒரு பார்ட் டைம் வேலை கொடுக்குறேன், செய்யறியா? பாப்பா வந்துட்டியா? வராம இருப்பானா? அடங்கொப்புறானே, இது என்ன சர்க்கஸ் பப்பு மாதிரி டிரஸ்? என்ன சொன்னா பப்புனா?
அப்பளத்துக்கு மாவு உருட்ட வந்திருக்கானே அப்படின்னு நீ சாதாரண நினைக்காத. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டதுல கிடைச்சது இது. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டியா? ஏ அப்படியா? முதல்ல இந்த ட்ரெஸ் கழட்டு. ஐயோ அசிங்கமா இருக்குமே. அதுக்கு இல்லையா, மாவு கரட்டும் போது அப்பளம் ஊட்டும் போது இந்த ட்ரெஸ் அழுக்கா போயிடும் இல்லையா, அதுக்காக தான் அரை டிராயர் போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அப்பள பழவிய பிடிச்சுக்கிட்டு அருள் இப்படி அப்படி இப்படி உருட்டினா அப்போ அமைஞ்சிருமா? இல்லையா, ரவுண்டா அழகா வரியா வரியா. இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா?